பார்க்குறீங்க? இப்போ வந்து கரூருக்கு போயிட்டாரு, திருச்சிக்கு போயிட்டாரு, வெற்றி பெற வைத்த பெரம்பூர் மக்கள் பெரம்பூருக்கு கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார், வராமல் இருக்க மாட்டார். ஏன்னா இப்போ நேற்று அவருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பார். அவர் தோண்ட நிறைய வந்துட்டே இருக்குது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இப்போ ஆல்ரெடி பயங்கர பிரச்சனை வந்தது கவர்மெண்ட். இப்போ அது எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதா அவர் ஃப்ரீயாக முடியும். என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அவர். இப்போ அவர் கீழே இருக்கவங்க எம்எல்ஏ அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க யாருன்னா தப்பு பண்ணாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணும். சரி, நம்ம எம்எல்ஏ நம்ம மினிஸ்டர் விட்டுறக்கூடாது. அவர் பதிவு வைக்கிறப்ப அவர் சொன்னார், நம்ம வின் பண்ணிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடிலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நேற்று கரூரில் பேசும்போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எந்த சிஎம் இந்த மாதிரி சொன்னது. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இதுக்கு அப்போ நடக்கிற ஆட்சி யாராவது லஞ்சம் கேட்டால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுறாரு. இப்போதைக்கு அந்தமாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பட்டாக்கு கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாரு, லஞ்சம் கொடுத்திருந்தார். அப்போ அவர் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டா அவருக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அவருக்கு அம்பத்தூரில் இருக்கிறார். சரி, இப்போ வந்து லஞ்சம் வாங்கி தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அது வந்து மற்ற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. எல்லாருமே அதே மாதிரி கரெக்டாக இப்போ இவர் ஒருத்தர் கரெக்டாக இருப்பாருன்றது தலைவர் கரெக்டாக இருப்பார். அதை கீழே இருக்கவங்க வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஆட்சி வந்து ஒரு 2 மாதங்கள் கிட்ட ஆகுது. வெற்றி செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்கன்னா? ஒன்றும் அந்தளவு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. கொடுத்த வாக்குறுதி எதுவுமே காப்பாற்றலை. வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருக்காரு. ஆனால் வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல. நேற்று கரூரில் அவர் பேசின கூட தவறானச்சு. தமிழகத்தில் நடப்பது இப்பொழுது விஜய் ஆட்சி. யாருமே லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, இதெல்லாம் நடக்குமா? வாங்காமல் யார் வேலை செய்கிறா? டாஸ்மார்க்கில் பாட்டில் 10 ரூபா செய்தவங்க வேலை எடுத்து வரேன். எந்த கடையிலுமே 150 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. 140 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 150 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா தான் வாங்குறாங்க. பல வருஷமா அது பழகிட்டாங்க, படிப்படியாக குறைக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. அது நடைமுறைப்படுத்தல இன்னும் இல்லை, சேர்த்து தான் போயிட்டு இருக்கு. கொரோனா வழியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வழிநடத்துற மாதிரி தெரியல. இப்போ இது வரைக்கும் தொகுதிக்கு வந்து நன்றி சொல்ல வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பாக வரல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொந்த தொகுதிக்கே வரல. இன்னும் பெரம்பூரில் இப்போ சிஎம்ஓ முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டாரு. நேரு ஸ்டேடியத்தில் நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் நன்றி சொல்லவே இந்த பக்கமே வரல. ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியல, அவர் அந்தளவுக்கு பிஸியாக ஜாலியாக இருக்கார். வேலை அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கரூருக்கு போறாரு, எங்க இடைத்தேர்தல் வருதோ அங்கதான் போறாரு மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை அப்படி பார்க்கலாமா? அப்படியும் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த அளவுக்கு மக்களை வந்து திருப்திப்படுத்தாத மறுபடியும் அடுத்த எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு சிங்கப்பெண் படைன்னு ஓப்பன் பண்ணாரு. சிறப்பு பெண் சிங்கப்பெண் அதிரடிப்படை ஓப்பன் பண்ணி ஏகப்பட்ட தப்பு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்றும் அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்றும் அந்தளவுக்கு குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. டெய்லி எக்ஸ்டன் ஆகிட்டே தான் போகுது. நன்றி. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு வந்து ஒரு 60 நாள் கிட்ட 2 மாதம் கிட்ட ஆகிருக்கு. ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களாண்ணே? எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஒரு சேஞ்சும் பண்ணலையே. நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காருல்ல, அதை பற்றி என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்கள்? ஆல்ரெடி இருந்த திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு திட்டமும் கொண்டு வரல. அந்த வந்து ஊர் சைட்லாம், அந்த கிராம சைட்லாம் நெல் பயிரெலாம் இது வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கட்டித்தரேன்னு சொன்னாங்க. என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? நம்ம சாப்பாடு எங்கே சாப்பிட்றது? ஆமாம், எந்த கட்சியும் கிடையாது. நான் ஆட்டோ டிரைவர். நான் புரியுங்களா? ஆட்டோவுக்கு ஒரு இதுவும் கிடையாது. அந்த ரூம் அந்த இதெல்லாம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. ஒன்றுமே கட்டித்தரல. அதை ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுங்கள். 1000 பேர் 1000 பேசிட்டு அதுமான்னு பேசுகிறாங்கம்மான்னு பேசி கிடக்கிட்டோம். அதெல்லாம் பக்கா பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். மழை வரதுக்கு முன்னாடி கட்டி கொடுத்துட்டாங்கன்னா விவசாயிங்க போயிட்டு நெல் மூட்டை அடிக்க வசதியாக இருக்கும். நேற்று கரூர் போயிருக்காரு, கரூர் மக்களை சந்திச்சிருக்காரு. சொல்லுங்கள். பேசினது கேட்டிங்களா? எப்படி இருந்தது சார்? அதை நான் பார்க்கல சார். வண்டி ஓட்ட வந்தேன், ஆனால் சரியாக கேட்கல. அது மக்கள் நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன். எதுக்கு வேலை கொடுக்குறீங்க? கரெக்டான கேள்வி சார். எதுக்கு சார் வேலை கொடுக்குறீங்க? என்ன சார் பண்ணாங்க? கருமை அடிப்படையில் கொடுத்ததா சார் உச்சத்துலேருந்து வந்துக்கிறார் சார். அவங்க பணத்துலேருந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் சார். கரெக்டுதானுங்களா? கரெக்டாக தப்போ என்னுடைய கருத்து சொல்கிறேன். கட்சிக்காரங்க கூட இருக்க நிறைய பேர் பணக்காரங்க ஆதாரத்துலாம் லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நேரில் போய் பார்க்கல. வேலைக்கு வந்தால் தான் எனக்கு சோறு. அவங்க பாட்டில் பாளையத்துக்கு நம்ம ஆள் கிடையாது. என்ன வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எடுத்து மக்களுக்கு என்ன கொடுக்க சொல்லுங்கள் சார். நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்குறேன். நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். படிச்சுட்டு அந்த ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்களாம் எந்த சார் என்ன சார் வேலை கொடுப்பீங்க? அவங்களுக்கு தானே கொடுக்கணும் வேலை. நீங்கள் கொடுங்க, வேலை கொடுத்தா வேணான்னு சொல்லலை. வேறு எதனா கம்பெனி கட்டி கொடுங்க. ஏன்னா கிராம சைடு போய் இடம் வாங்கி கம்பெனி மாதிரி கட்டி ஒரு 100 பேருக்கு வேலை கொடுங்க சார். தப்பு இல்லை சார், கொடுங்க சார். அவங்களுக்கும் வேலை கொடுங்க. இருக்கிற பசங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சுக்கிற அவங்களுக்கும் வேலை கொடுங்க சார்.
சிஎம் வந்து இப்போ வந்து திருச்சி போயிருக்காரு. சரிங்க சார். போனாரு. சரிங்க சார். ஜெயிக்க வச்ச தொகுதியில் இது வரைக்கும் வந்து அந்த நன்றி சொல்றதுக்கு வரவே இன்னும் பெரம்பூர் சைட்லாம் வரவே இல்லை சார். அது ஏன் நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தை பற்றி என்ன? அது நம்ம என்ன சார் அவரை பற்றி நினைக்கிறது? எங்கே போனாலும் கூட்டம் கொடுத்துன்றாங்க. இப்போ மாரத்தான் ஓடும்போது கூட அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. அப்போ யாரும் எதுவும் பண்ணல தானே சார்? கூட்டம் கூடும்போது அவரும் நிறைய பேர் வர்றாங்க கூட, அவரும் வந்தார். யாரும் என்ன பண்ணாங்களா? யாரும் எதுவும் பண்ணலை. அதுமாரி வாங்க சார், வெளியே வாங்க சார். கூட்டம் கூட்டல வீட்டில் இருந்தாக்க கூட்டம் கூட தான் சார் செய்யும். ஏன்னா தினமும் வெளியே போங்க வாங்க பழங்க. நான் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டாங்கன்னா அசல் நார்மலாக ஆகிடலாம். நன்றி. சொல்லுங்க ப்ரோ. சிஎம் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதங்கள் காலமாக இருக்கு. பெரம்பலூர் தொகுதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? ப்ரோ காமனாக இங்கே ஒரு 6 மாதம் கடை போட்டிருக்கேன். 6 மாதம் கடை போட்டுல ஒரு 3 மாதம் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெருகிறவங்களாம் இருப்பாங்களே, அந்த வேலைலாம் வந்து நடக்கலை மீன்ஸ் நான் பார்க்கல அவ்வளோலாம். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு 6 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் ஃபுல்லாக நிற்கிறாங்க. எல்லாருமே எல்லாம் வேலை செய்கிறாங்க, பெருக்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் குப்பை மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே வேலை செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்களும் வேலை செய்கிறாங்க. ப்ளஸ் எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆஃபீஸில் இப்போது ப்ராப்பராக டைமுக்கு வரணும், இல்லை டைமுக்குள்ளே இருக்கணும், எல்லாம் லீவ் போடுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க வராங்க. பட் அவங்க சொல்கிறாங்க முன்ன விட இப்போ ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக கவனிக்கிறாங்க. எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு தான் இருக்குது. நேற்று கரூர் போயிருக்காரு, நேற்று பார்த்தீங்களா? எப்படி பேசுகிறாங்க? நேற்று பார்த்தேன், பேசுனேன் பார்த்தேன். ஓகே தான். அவர் எப்படி சொல்கிறது, அவர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தது. போலீஸ் வந்து முன்னாடி சொல்லியிருக்கலாம், அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கரூருக்கு முன்னாடி கேன்சல் பண்ணாங்க. பட் கரூர்லேயே சொல்லியிருக்கலாம், அவங்க கேன்சல் பண்ண சொல்லியிருக்கலாம். ஏன்னா அப்போ கவர்மெண்ட் வந்து டிஎம்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்தாலே எவ்வளோ க்ரௌடு வருது தெரியும். இப்போ விஜய்க்கு இன்னும் அதிகம் க்ரௌடு வருது. அது பார்த்து முன்னாடியே டிஎம்கே கவர்மெண்ட்டோட கேன்சல் பண்ணியிருக்கலாம். அது பண்ணல, அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அது பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போய் வந்து இருந்தது, அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அந்த இடத்துல அவர் வந்திருக்கலாம், திருப்பி வந்திருக்கலாம். ஆனால் வந்ததால பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக என்ன அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அவரை, ஏன்னா பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். வராதது நல்லது தான்.